நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கும்பராசி நேயர்களை, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன சொல்கிறது, திங்கள் முதல் ஞாயிறு வரை. நான் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி கும்பராசி. கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ பாத சனி வேறு. ஸோ கவனமாக இருங்க. முட்டிக்கு கீழே அடிப்படுறது, பாத சனி. இவ்வளோ வருஷங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறமும் தான் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததில்லை, இனிமேல் தான் நீங்கள். சில பேர்லாம் சொல்லுவாங்க ஆஹா ஓஹா அப்படி, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ 6ஆம் இடத்துல குரு உச்சமாறார். ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்துல குரு உச்சமாறார். கடன், கொடுக்கல் வாங்கல், அவமானப்படுத்துவாங்க. பண விஷயத்தில் அவமானப்படுத்துவாங்க, சொத்து விஷயத்தில் அவமானப்படுத்துவாங்க, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து விட்டுருவாங்க, பேச மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, பேசாமல் இருந்தே பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. வேலை விஷயத்தில் காரணமே தெரியாமல் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, காரணமே இல்லாமல் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா இவன் போவான் அப்படிங்கிற அளவுக்குலாம் பண்ணுவாங்க. கேட்ட இடத்துல தோன்னுவான், தரமாட்டான். நம்பிக்கை மோசடி நிறையா பண்ணுவாங்க. ஸோ சில விஷயத்துலலாம் கும்பராசி பொறுத்தளவுக்கு இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கணும். சுற்று வட்டார பழக்க வழக்கங்கள், உறவினர்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். 3வது மனிதர்களால் சண்டை வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த நோண்டி விட்டுட்டு போயிடுவான், ஏதாவது ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்தி விட்டுட்டு போயிடுவான். கும்பராசி பொறுத்தளவுக்கு இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த வார ராசி பலன்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவும் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டையை பெரிய சண்டையாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. காலையில் நல்லா தான் வேலைக்கு போவான். காலையில் நல்லா வேலைக்கு போயிட்டு ஒரு 3 மணி ஆச்சு, ஒரு 12 மணிக்கு மேலே, ஒரு 3 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கும்பராசி பொறுத்தளவுக்கு மனசு வெறுத்து போய் வந்துடுவாங்க. போதுண்டா, இவ்வளோ நாள் நானும் போனால் போதுன்னு இருந்தேன், இதுக்கப்புறம் என்னால் நான் ஒரு மாதம் வீட்டில் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பெண்களும் சரி, சில ஆண்களும் சரி, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உண்டு. ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஏமாற்றம், சில விஷயங்கள் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல சில விஷயத்தில் கவனமாக இருங்க. நரம்பு சம்பந்தமான சில விஷயங்கள், தூக்கம் குறைவு,
ஸோ சில ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில். கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் ஆதரவு முக்கியமாக இருக்கும். சிறிய தூரம் இருந்த உறவுகள் மீண்டும் நெருங்கலாம். அதாவது ஒரு சில உறவுகள் தூரம் இருந்தாலும் அது நெருங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தம்பதிகளுக்குள் நல்ல ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சியை விட அமைதியான பேச்சு உதவும். சட்ட விஷயங்களில் மெதுவாக முன்னேற்றம் ஏற்படும். ஸோ நல்ல திருமணம், மறுமணம், சில விஷயங்களை பேச்சுவார்த்தைகள், சில விஷயங்கள்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம். என்ன, எங்கே, எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. இன்னும் கும்பராசி பொறுத்தளவுக்கு இன்னும் பாக்கி இருக்குது. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கீங்க. அதாவது கடலுக்கு தாண்டி நோக்கு காக்கடல் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவோ அப் டவுன்ஸு, எவ்வளவோ சிரமமான விஷயங்கள், அபவாதம், கெட்ட பேர் வீட்டுக்குள்ளே இருந்தது வீதிக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்குலாம் இருந்தது, மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் இருந்தது. அப்போ இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு இந்த வாரத்தில் ஓரளவுக்கு நம்ம சில விஷயங்கள் சரி கட்டணும். சரி கட்டினா தான் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, உங்களுக்கான சில விஷயங்கள்லாம் வரும், இல்லைன்னா வராது. ஸோ பார்த்துக்கோங்க. கூடியமான வரைக்கும் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கு இல்லையா, கருப்பு வஸ்திரமோ நீல வஸ்திரமோ வாங்கி கொடுத்து சனி பகவானுக்கு கருப்பு எள்ளு சுவாமி கிட்ட வைத்து சுவாமிக்கு அர்ச்சனை கருப்பு எள்ளு, அச்சு வெள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா, சுவாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுறது, பட அர்ச்சனை பண்ணுங்க. பசுக்கு அந்த பழம் கொடுங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. பசுக்கு அர்ச்சனை, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. பொங்கு சனீஸ்வரர் முடிஞ்சால் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரன் கோயில், சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் போய்ச்சல்லூர் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணுங்கள் சனி பகவானுக்கு. நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். எது உங்களால் முடியுமோ அதை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் எமாக்கரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனீஸ்வரனுடைய பூர்ண ஆசி இருந்தால் தான் அடுத்தடுத்துக்கு உங்களுக்கு, ஏன்னா குடும்ப தின வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, சில கிரக அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடங்களாகுது. வீடு விஷயங்கள்லாம் தடங்களாகுது. சில விஷயங்கள்லாம் கிட்ட வந்து 99% சக்ஸஸ், 1% எல்லாம் விட்டு போகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ ஆசீர்வாதம் இருக்குது. சுபம். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். யாரையும் குறிப்பிட்டு இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டெல்லாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1, 2, 3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது. என்றைக்குமே அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.